வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. யூடியூப்பில் டெக் 144 தமிழ்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம சேனல் கிடைக்கும். ஸோ அதில் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது சர்ச் பண்ணணுனாக்கா அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கனாக்கா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அக்டோபர் 2020 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டு 5 மொபைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ் பார்த்திங்கன்னா VIVO Z1X. ஸோ இந்த மொபைலில் ஒரு சின்னதாக ஒரு பக்ஸ் இப்போ தான் நான் ஒன்று பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரொட்டேஷன் லாக் நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் லாக் ஆகலை, ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ரொட்டேஷன் லாக்கை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்பையும் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு VIVO V11 Proவில் நான் செக் பண்ணேன், ரொட்டேஷன் லாக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் VIVO Z1Xயில் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. உங்களுக்கு இந்த பக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 25,000 ரேஞ்சில் ஃபஸ்ட் மொபைல் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு LG G8X அப்படிங்கிற மொபைல் 20,000க்கு சேல்ஸ் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ 22,000க்கு சேல்ஸ் பண்ணாங்க. பட் ஆஃபர் முடிஞ்ச உடனே அதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சை மாற்றிட்டாங்க. ஸோ திரும்பவும் வந்து இது வந்து 20,000லேருந்து 25,000க்குள்ளே கிடச்சுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டியூல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 55,000 வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க, எப்போ கிடைக்கும்னு தெரியாது. மேபி நெக்ஸ்ட் ஆஃபர் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி இன்னொரு ஆஃபர் ஒன்று போடலாம். பிக் பில்லியன் டேஸ் முடிஞ்சது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நவம்பரில் ஒரு ஆஃபர் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபரில் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ Qualcomm Snapdragon 855 ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச்சஸ் கொண்ட ஒரு OLED டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். கிளாஸ் பாடி உங்களுக்கு சார்ஜிங் வந்து பார்த்திங்கனாக்கா கிளாஸ் பாடிங்கிறதுனால உங்களுக்கு ப்ரீமியமாக உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஹைலைட்டான விஷயம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு Android 9ல் தான் ரன் ஆகுது. அண்ட் ஆல்சோ இதனுடைய வெயிட்டு பார்த்திங்கனாக்கா 191 கிராம் வெயிட் இருக்குது, 8 mm திக்னஸ் இருக்குது. ஸோ செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்திங்கன்னா Redmi K20 Pro. இதுவும் பார்த்திங்கனாக்கா அதே Qualcomm Snapdragon 855 சிப்செட்டில் தான் ரன் ஆகுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளேயில் இருக்குது. 6.39 இன்ச்சஸ் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. AMOLED OLED ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் OLED கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், AMOLEDயும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு டிஸ்பிளே தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுவும் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸ் தான். இதுலேயும் 4000 mAh பேட்டரி தான், இந்த LG மொபைல்லையும் 4000 mAh பேட்டரி தான். ஸோ இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு Android 9ல் தான் ரன் ஆகுது. ஸோ கிளாஸ் பாடி, ப்ரீமியம் டிசைன், பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 191 கிராம், திக்னஸ் பார்த்திங்கன்னா 8.8 mm திக்னஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் பார்த்திங்கனாக்கா VIVO V20. ஸோ இந்த VIVO V20 பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மொபைல். ஸோ இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குது. 25,000 தான் எக்ஸாக்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் இதில் ஓல்டு மொபைல் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் ஒரு அடிஷ்னல் பம்ப் அப் டிஸ்கவுண்ட் ஒரு 2,500 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 720G இந்த ப்ராசஸரில் ரன் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு 25,000. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்ரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். அண்ட் ஆல்சோ இது வந்து Android 11 உங்களுக்கு பாக்ஸ்லேருந்தே வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ மொபைல் வாங்கினீங்கனாக்கா Android 11ல் 25,000ல் இது ஒரு மொபைல் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் ஹைலைட் பார்த்திங்கன்னா கேமரா தான். ஸோ கேமரா பிரியர்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் ஆல்சோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா வெயிட்டும் கம்மி, திக்னஸும் கம்மி. அண்ட் ஆல்சோ ஒரு கிளாஸ்
மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரீமியமாக இருக்கும். சூப்பர் அமோ எல்இடி டிஸ்பிளே. ஸோ இந்த மொபைல் வந்து சூப்பரான சாய்ஸாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய மொபைல் சாம்சங் M51. M சீரீஸை வாங்கக்கூடிய ஒரே மொபைல்னாக்கா நான் இந்த ஒரு மொபைல் தான் சொல்லுவேன். ஸோ சாம்சங் M51 இதோடைய ப்ரைஸ் வந்து 22,500. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹைலைட்டான விஷயம் 7000 mAh பேட்ரி. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா இதில் Qualcomm Snapdragon 730G அப்படிங்கிற ப்ராசஸர். ஸோ இது வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ மெயினான விஷயம் Qualcomm Snapdragon 730G இதை ஹைலைட்டாக வச்சு தான் ஓட்டுறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் சோனி சென்சார் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். 64 MP குவாட் கேமரா செட்டப்பில் சாம்சங் மொபைலில் சோனி கேமரா யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்க முதல் மொபைல் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் இதில் டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 213 கிராம் வெயிட்டு. திக்னஸ் பார்த்திங்கன்னா 9 mm திக்னஸ்ஸு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்திங்கன்னா சாம்சங் A30s. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. M சீரீஸை விட A சீரீஸ் தான் வந்து சாம்சங்கில் ஓரளவுக்கு மிட்ரேஞ்சில் சூப்பரான மொபைலாக இருக்கும். ஸோ அதனால் A சீரீஸை நம்பி வாங்கலாம். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 675 அப்படிங்கிற ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ப்ரீமியமான டிசைனாக இருக்கும். ஸோ லுக் வைஸும் நல்லாயிருக்கும். இதுலேயும் 4500 mAh பேட்ரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு Android 9 தான் ரன் ஆகுது. அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஹைலைட்டான விஷயம் இது வந்து Android 9. Android 10 நீங்கள் அப்டேட்டில் தான் வரும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த மொபைலை வாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 மொபைல்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த VIVO V20 25,000க்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் தான் வந்து எனக்கு பிடிச்ச மொபைல். உங்களுக்கு பிடிச்ச மொபைலை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.